உண்மையான செல்வம். ஒரு ஊரில் சோமு என்ற ஒரு ஏழை விவசாயி இருந்தான். அவன் மிகவும் கடின உழைப்பாளி. ஆனால் அவனிடம் போதிய வசதிகள் இல்லை. எப்போதும் நம்மிடம் பணம் இல்லையே, பெரிய மாளிகை இல்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டே இருப்பான். ஒருநாள் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். சோமு அவரிடம் சென்று, ஐயா, நான் ஏன் இவ்வளவு ஏழையாக இருக்கிறேன்? கடவுள் எனக்கு எதையுமே கொடுக்கவில்லையே என்று முறையிட்டான். அந்த ஞானி சிரித்துக்கொண்டே, உன்னிடம் ஒன்றுமே இல்லையா? சரி, உன்னுடைய 2 கண்களையும் எனக்கு கொடுத்துவிடு, நான் உனக்கு 10,000 பொற்காசுகள் தருகிறேன் என்றார். சோமு அதிர்ச்சியடைந்து, ஐயா, கண்கள் இல்லாமல் என்னால் எதையும் பார்க்க முடியாதே, எனக்கு கண்கள் தான் முக்கியம், பொற்காசுகள் வேண்டாம் என்றான். ஞானி விடாமல், சரி, உன்னுடைய 2 கைகளையும் கால்களையும் கொடு, நான் உனக்கு 1,00,000 பொற்காசுகள் தருகிறேன் என்றார். அதற்கு சோமு, ஐயா, கைகள் இல்லாமல் என்னால் வேலை செய்ய முடியாது, கால்கள் இல்லாமல் நடக்க முடியாது. என் உடற்பாகங்களை எதற்காகவும் நான் விற்க மாட்டேன் என்று உறுதியாக கூறினான். இப்போது ஞானி சொன்னார், பார்த்தாயா சோமு, விலைமதிப்பற்ற கண்கள், கைகள், கால்கள் என இவ்வளவு பெரிய சொத்துக்களை கடவுள் உனக்கு கொடுத்திருக்கிறார். ஆரோக்கியமான இந்த உடல் தான் உன்னுடைய மிகப்பெரிய செல்வம். இதை வைத்து உன்னால் எவ்வளவு வேண்டுமானாலும் உழைத்து சம்பாதிக்க முடியும். அப்படி இருக்கும்போது நீ ஏன் ஏழை என்று கவலைப்படுகிறாய்? சோமுவுக்கு அப்போதுதான் தன் தவறு புரிந்தது. தன்னிடம் இருப்பதை உணர்ந்து மகிழ்ச்சியடைந்த அவன் அன்றிலிருந்து உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்து வாழத் தொடங்கினான். ஆரோக்கியமான உடலும் உழைக்கும் மனமுமே ஒரு மனிதனின் மிகப்பெரிய செல்வம். தன்னிடம் இருப்பதை வைத்து திருப்தி அடைபவனே உண்மையான பணக்காரன்.